ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அமாவாசை தோஷமும் கல்வியில் மேன்மையும். நல்லா கவனிங்க. அமாவாசை தோஷமும் கல்வியில் மேன்மையும். அமாவாசை அப்படின்னாவே இருளடைந்த சந்திரன். சந்திரன் சுபக்கிரகத்துல வந்தாலும் வளர்பிறை அமைப்பில் இருந்தால் தான் அவர் சுபர். தேய்பிறை அமைப்பில் போயிட்டா இருள், சனிக்கு நிகரானவர் அப்படிங்கிறது உண்மை. அந்த சந்திரன் ராசியாகவும் ஆகுது. அப்ப ராசியும் லக்கணமும் பலமானவங்க தான் எதையும் சாதிக்கப்படுறவர்கள் ஒரு கணக்கு எடுத்துடலாம். இப்ப சந்திரன் மிக முக்கியமான கிரகம். மனசை ஆள்பவனும் சந்திரன் தான். தாயாரையும் சந்திரன் குறிக்கும். எடுத்த உடனே சந்திரன் அமாவாசைனா எல்லாமே போச்சுன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவகம், பாவக அதிபதி, காரகம் அப்படிங்கிற அமைப்புல தான் வச்சு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். சரியா? இப்ப தாயாருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடக வீடு, சந்திரனுடைய நிலை, 4ஆம் அதிபதியின் நிலை. தேவையெனில் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியவும் அந்த 4ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மையும் வச்சு தாயார் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத சொல்லிடலாம். தாயார் அரசு சம்பந்தமான வேலையில் அரசு வேலை அப்புறம் பார்ப்போம். வேலையில் இருக்கிறாராங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒளி இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா சொல்லலாம். இதெல்லாம் எனது மேன்மைமிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி நான் கணித்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படி வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கள் உங்கள் கவனத்துக்கு வரும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட இந்த பதிவை போல கல்வி அமைப்புல நீங்க எப்படி இருப்பீங்க, வயசுக்கு தெரிந்த வரையில உங்க பிள்ளைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும், உங்க பேர குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும், உங்க நண்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும், உறவினர்களுக்கு எப்படி, உறவுல இளையவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்கணும்னா திரையில தெரியக்கூடிய இந்த 90 80 57 13 70 இப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்க ஜாதகத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கலாம், நேரிலும் வரலாம். இனியும் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் அறிவார்கள் இதை. அவங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கிரக விளக்கத்தோடு தான் பலன் சொல்றேன். ஒரு கிரகம் எந்த அளவு பலன் தரும் என்பதை ஸ்தான பலம் நிர்ணயிக்கும். உச்சமா இருக்கா, ஆட்சி அமைப்பு இருக்கா, நீசமா இருக்கா, பகையில் இருக்கா, நட்பா இருக்கா, அதிநட்பா இருக்கா, சரி இந்த அமைப்புல மாறி இருக்கா, கிரக கலப்புகள் பலன் எதுல இருக்குது? 12 கட்டம், 12 பாவங்கள் சொல்றது, 9 கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்றது, ஒன்னு பார்க்கறது, எந்த இடத்துல எப்படி சத்தோட இருக்கு. இதுதான் கிரக சுபத்துவ பாவத்துவம். கிரக சுபத்துவ பாவத்துவம்னா வேற எதுவும் பெரிய வார்த்தைகள்லாம் கிடையாது. வெளிச்சம், ஜோதிஷம், ஒளியியல், ஒளியின் அளவுகள் அவசியம். இருள் ஆகாதது, ஆன்மீகத்துக்கே ஆகாதது, ஜோதிடத்துக்கும் ஆகாதது. இருளின் அளவுகள் ஏன்னா ஒளிக்கலப்பு ஏற்படுது இல்லையா? இருள்கிரகம் ஒளி வாங்குறதும் ஒளிக்கிரகம் இருளடைகிறதும் சகஜம் தானே. இந்த அமைப்பில் தான் நம்ம வாழ்க்கை தரம் இருக்கிறது. இப்ப வீடியோக்குள்ள போவாங்க. சந்திரனை பத்தி சொல்லிட்டேன். சரி, கல்வி எதுவுமே எந்த பலன் அன்பர்கள் என்கிட்ட கேட்டாலும் சரி, வாடிக்கையாளர்கள் அவங்க கேட்கறதுடைய அடிப்படை பலத்தை பார்ப்பேன். ஜாதகத்தின் முதல்ல லக்னாதிபதியை பார்த்துக்கணும். இவர் சரியானவரா, யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க பாக்கியம் இருக்கு, ஒருவேளை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கிற திறன் இருக்காங்கிறதுக்கு 2 பாயிண்ட் தானே. லக்கணம், லக்னாதிபதி, இந்த இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மை, ராசி, இதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கலாம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர் சாதிக்க பிறந்தவர் சொல்லிடலாம். லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்தவர்கள் யோகத்தை அதை கிரகித்துக் கொள்ள அவர்களுக்கு பிராப்தம் இருக்காது. இதுலதான் வாழ்க்கை ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப கல்வி சம்பந்தம் 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மை, 4ஆம் அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மை, கல்விக்கு உண்டான காரகன் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அது புதன். புதனுடைய வீடுகளையும் நம்ம பார்க்கணும், 4ஆம் அதிபதியுடைய வீடுகளையும் நம்ம பார்க்கணும். நுட்பமா பார்க்கும் பொழுது பாவக சுபத்துவம்
பாவக பாவத்துவம் இப்படிலாம் பொறுத்து ஒளியின் அளவுகளையும் இருளின் அளவுகளையும் நம்ம மேனேஜ் பண்ணோம்னா எது அதிகமா இருக்கோ அந்த அமைப்புல ஒரு கல்வி இருக்குன்னு சொல்லிடலாம். கல்வியில மேன்மையா சரி படிச்ச கல்விக்கு வருவாரா, வேலைக்கு போவாருன்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தா தசாபுத்திகள் வாழ்க்கை சம்பவத்தை குறிப்பிடுவன. தசாபுத்திகள் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அவர் செய்யற செய்கை எல்லாமே நல்லா இருக்கும். கல்வி அப்படித்தான், அவர் எதுல முன்னேற இருக்கிறாரோ எதிர்காலத்துல அதைத்தான் படிப்பாரு. சரி, அவர் உன்னை படிக்கிறாரு, தசாபுத்தி அமைப்புகள் அவயோகமாக வருது, அவயோக அமைப்புல அவயோகம் பலன் தரும் அமைப்பு கூட இல்ல, அவயோகமாவே வருது, வேற துறையில போய் இருப்பாரு, படிச்சது ஒண்ணா இருக்கும், பார்க்கிற வேலை ஒண்ணா இருக்கும். இது அனுபவத்துல நீங்க பார்ப்பீங்க. இப்ப அமாவாசை சந்திரனும் கல்வி மேன்மையும். அமாவாசை சந்திரன் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் வராரு, 4ஆம் அதிபதி நிலை. இந்த சந்திரன் இருட்டா இருக்கு, அப்ப கல்வி நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு என்ன விதி விலக்கு, இதுக்கு என்ன ரெமிடி, இதைத்தான் விளக்க போறேன். அமாவாசை தோஷமும் கல்வி மேன்மையும் இந்த லக்கணமா போட்டிருக்கேன். மேச லக்கணம், சந்திரன் சூரியன் சந்திரன் இருந்தாலே அமாவாசை. இங்க சந்திரன் வந்து ஸ்தான பலம், சந்திரன் வந்து ஆட்சி, சூரியன் வந்து அங்க வந்து நட்பு நிலை. ஆனா இருள் அமைப்புல இருக்காங்க. ஆட்சி தான் இருள் அமைப்புல, ஆட்சிங்கிறது இந்த இடத்துல பெரிய அளவுல செய்யாது. கூடவே லக்னாதிபதி இருக்காரு, இது 4ஆம் இடம் ஆகுது, கல்வி ஸ்தானம். சரி, கல்வி ஸ்தானத்துல இருட்டுன்னு எடுத்துக்கிட்டோம், இப்ப இவர் ஒழுங்கா படிக்க மாட்டாரா, இப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. அப்ப குரு பகவான் வந்து இங்க கேதுவுடன் இணைந்து மீனத்துல இருந்து 5ஆம் பார்வையாக பார்த்து இந்த ஒளி இல்லாத அமைப்புக்கு ஒளி கொடுக்குறாரு. முதல்ல ஒரு கேர்லெஸ்ஸா படிச்சுட்டு இறுதியில படிப்புல கெட்டிக்காரரா வருவாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப 4ஆம் இடம் கல்வியை மட்டும்தான் இதுல பாக்குறோம். 4ஆம் அதிபதியே அங்கே இருக்காரு, அதுதான் ஆட்சின்னு சொன்னேன். அப்ப இந்த குருவின் ஒளி இந்த பாவத்துவத்தை, இந்த இருள் அமைப்பை நீக்குகிறது. 4ஆம் இடத்துல திக்பலம் வேறு, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி வேறு, திக்பலம் வேறு, 2 அமைப்புகள் இருக்கு. அப்ப இவர் கொஞ்சம் பலம் பெறுவார். இவருடைய பலத்துக்கு இந்த குரு பகவான், பங்கம் இல்லாத குரு பகவான் அப்படியே ஒளியை கொடுப்பாரு. சரி, அடுத்து கல்விக்கு உண்டான புதனை பார்க்கணும்ல. புதன் வந்து இங்க 3ஆம் இடம் தான், ஆனா ஆட்சி. புதனுக்கு ஒளி கொடுக்க புதனுடைய நண்பரான சுக்கிரன் இங்க இருக்காரு. லக்கணத்துக்கு ஆகாதவர்களாம் எடுக்காதீங்க, புதன் சுக்கிரன். இப்ப அதே மாதிரி குருவோட லக்கணத்துக்கு அந்த புதன் அங்கேயே இருக்காருங்க, புதன் வந்து அங்கேயே இருக்காரு. அப்ப புதன் வலுவா இருக்காரு, பார்க்கிற பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பாருல்ல, அது நல்ல அமைப்பு தானே. இப்ப ராசிக்கு 4ஆம் இடத்தை பாருங்க, சுக்கிரன் தான் நல்ல நிலையில இருக்காரு. புதன் காரகன், கல்வி காரகன், சுக்கிரனோடு சேர்ந்து நல்லா இருக்காரு. அதுதான் நட்பு கிரகங்கள் சேர்க்கை ஒன்னா இருக்கணும், எதிரி கிரகங்கள் சேரக்கூடாது. ஒரு ஜாதகத்துல, யோகமான ஜாதகத்துல நட்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும், இல்லைன்னா அவங்களோட தொடர்புல இருக்கும். பாவ கிரகங்கள் அவருடைய நட்பு கிரகங்கள் இருக்குல்ல, அதுல தொடர்பு பட்டு தனியா இருக்கும். இதுதான் யோக ஜாதகத்துடைய. யோக ஜாதகம் பல கணக்கு இருக்கு, இதுவும் இருக்கலாம். அப்ப புதனும் சுக்கிரனும் இங்க இருந்து பலமா இருக்காங்க. காரகன் ஆட்சியில, இங்க சுக்கிரன் சனி தொடர்பு எதுவும் இல்லை. இந்த செவ்வாய் கூட புதனை ஒட்டக்கூடாதுங்க, இது ஒரு நுட்பம். ராசியை மீறி ஒட்டினாலும் போச்சு. இப்ப சுக்கிரன் புதன் நன்கு இருக்க, 4ஆம் இடத்துல அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று இருக்க, ராசிக்கு 4ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கலாம். தேவையான இடத்துல எப்ப பார்க்கணும், ஒளி குறைந்த அமைப்பு இருந்தா ராசிக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒளி குறைந்த லக்கணம் வலுவிழக்கும் போது ராசி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், நம்ம ராசியை கவனிக்கப்பட்டோம்னா பலன் தவறி போகும். அப்ப ராசிக்கும் 4ஆம் இடம் எந்த பாவத்துவமும் இல்லை. அப்ப இவரே சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருக்காரு, ஆரண்டா போகல. இவரோட நுட்பம் இருக்குங்க, இவர் நன்றாக படிப்பார். முதல்ல பாவத்துவம் படிக்கும்போது ஒரு ஆரம்ப கல்வியில கொஞ்சம் தடையா இருக்கும், புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்புறம் இறுதியில சுபத்துவம் வந்த பின்னாடி இவர் நல்ல மேன்மையாக இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்வியில இவருக்கு பாக்கியமா கிடைக்கும். என்ன வேலை கிடைக்கும், நல்ல அமைப்புங்க. தசாபதி அமைப்புல நான் சொல்லலை, அப்படியே சொன்னாலும் ஆயிலி நட்சத்திரம் இருப்பாரு, பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. கடக ராசி ஆயிலி தானே. புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இப்ப அமைப்புல பாருங்க, புதன் தசை ஆரம்பத்துல
மேச லக்னத்துக்கு போகிறது சிறு வயசுல வர்றது நல்லது. இப்படி ஒரு யோக ஜாதகம். ஒரு யோக ஜாதகத்துல அவயோக திசைகள் சின்ன வயதிலே போயிடும். அது அப்பா அம்மா தலையில அள்ளி வைக்கும். இவருடைய கர்மா நல்லபடியா இருக்கும். புதன் தசை திரும்ப பாத்தீங்கன்னா கேது குருவோட சேர்ந்திருக்காரு. அப்புறம் சுக்கிரன் வந்து இங்கே புதனோட சேர்ந்து நல்ல அமைப்புல இருக்காரு. அப்புறம் சூரியன் குரு பார்வை வாங்குது, சந்திரன் குரு பார்வை, செவ்வாய் அங்கேயே இருக்கு, நீசபங்கத்துல இருக்காங்க. நீசபங்கம் நல்ல சந்திரனோட அமாவாசையா இருந்தாலும் குரு பார்த்த சந்திரன் இங்க இருக்கு. அப்ப சந்திரனால செவ்வாய், குருவால செவ்வாய் அப்படி சொல்ல வரல. பொதுவா செவ்வாய் வந்து நீசபங்க அமைப்புல இருக்காருங்க. ராகு தசை குரு பார்த்த ராகு, இந்த புதன் வீட்டுல உள்ள ராகு 6ஆம் இடம் வேலையை குறிக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி தசாபதிகள் நல்லா இருக்கிறதுனால இவர் கல்வியினால மேன்மை அடைவார். இதைத்தான் நான் வந்து அமாவாசை தோஷமும் கல்வி மேன்மையும் கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி, கோல்சாரமாக இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கமே சரியானது. இதையும் இதுல சொல்றேன். தசாபுத்தி அமைப்புகளை நல்லா பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல யோக திசைகள் பலம் கொடுக்கும், ஒரு ஜாதகத்துல அவயோக திசைகள் பலம் கொடுக்கும். பலம் கொடுக்கும் என்ன? பலம் கொடுக்கும் அமைப்புல இருக்கும். அந்த துர்ஸ்தானங்களுக்கு பாவத் பாவகமா மறைஞ்சு ஒரு நல்ல ஒளி வாங்கி கொடுக்கும். ஒளி இல்லாம அங்க இருந்தா கூட அதுக்கு தக்கன பலன் கொடுக்கும். யோக திசைகள் கெட்டு போறதும் உண்டு, அவயோக திசைகள் பலர்ந்து விடுறதும் உண்டு. இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன்லாம் ஜோதிடம் இருக்குது. அப்ப ஜாதக பலனாக இருந்தாலும் சரி, கோல்சார பலனாக இருந்தாலும் சரி, கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் அன்றி பலன் கூற இயலாது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நிறைய பதிவுகள் மனசுல இருக்கு, பார்த்த ஜாதகங்கள்ல நிறைய இருக்கு. பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க, பொதுமக்கள் பாருங்க, ஜோதிடத்தின் உண்மைத்தன்மை எது இருக்குன்னு உணருங்க. நான் சொல்றது மட்டும் இல்லை, நீங்க உணர்ந்து பாருங்க. உங்களுடைய நான் சொல்லக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நினைச்சு பாருங்க. தேவைப்பட்ட உங்க ஜாதகத்தை பாருங்க. விரைவில் குரு பயிற்சி பலன் என்னோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்காதான் குரு பகவான் வந்து உச்சநிலைக்கு வருவாரு. அப்ப இருக்கிற இடம், பார்க்கிற பார்வைகள் சரி வருது. உங்க ஜாதகத்துல இப்ப மேசராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 லக்னம் இருக்கும்ல, அந்த லக்னத்தையும் உட்படுத்தி நான் இதுல வந்து பதிவா போட போறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, எப்பொழுதும் இணைந்திருங்கள். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல, நியூஸ் டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் தேடி பாருங்க. அதுல வாரப்பலன்கள் போடுறேன். ஜோதிடத்துல முக்கியமான மறுக்கப்பட்டதை அது இல்லை, உண்மையான இது, உண்மையான அமைப்பு இதுதான் அப்படிங்கிற அமைப்புல ஏகப்பட்ட வீடியோக்கள் அதுலேயும் வரப்போகுது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.